எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் மருத்துவம் நம்ம சமையல் அறையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வாட்டி சீரகம், மிளகு, கிராம்பு அதை பற்றிலாம் பார்த்தோம். அடுத்து நம்ம சமையல் அறையில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ இந்த ஆயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக அதிகமாக நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் என்னென்னா எண்ணெய். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணெய் அவன் உணவில் சேர்த்துக்கலாம், எந்த ஆயில் உடம்புக்கு நல்லது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ஆயில் நல்லது அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆயிலில் உள்ள நல்ல குணங்கள் என்ன, கெட்ட குணங்கள் என்ன, ஆயிலை பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு சமையலில் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல் கேள்வி என்னன்னா, எவ்வளவு ஆயில் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆயில் பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆயில், கண்ணுக்கு தெரியாத ஆயில்னு ஒரு ரெண்டு இருக்கு. ஸோ விசிபிள்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆயில், இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரியாத ஆயில். அதாவது நம்ம உணவுகள்லேயே ஆயில் கலந்திருக்கும். அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போறதில்ல. கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பற்றி பேச போறதில்ல. கண்ணுக்கு தெரியக்கூடிய விசிபிள் ஆயில், நாம் யூஸ் பண்றக்கூடிய எண்ணெய்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ பொதுவாக இந்த விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எவ்வளோ ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3-5 டீஸ்பூன் வரை எடுத்துக்கலாம். அது என்ன டீஸ்பூன்? டீஸ்பூன் அப்படின்னா ஒரு டீஸ்பூன்னா 5 கிராம், புரியுதுங்களா? ஒரு டீஸ்பூன்னா 5 கிராம். அப்போ 3 to 5 டீஸ்பூன் அப்படின்னா 15 to 25 கிராம், 15 to 25 ml ஆயில் நம்ம ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அவன் உணவுல சேர்த்துக்கலாம். ஆனா சமையல்னு வரும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சமையல் செய்யறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா செய்யறது இல்ல, ஆயில் சேர்த்து தான் யூஸ் பண்றோம். அப்போ எப்படி நம்ம இதை அளவிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் 500 ml 1/2 லிட்டர் அப்படிங்கிற அளவுல ஆயில் சேர்த்துக்கலாம். இது யாருக்கு? ஒரு மனிதனுக்கு ஒரு மாதத்துக்கு. அப்போ வீட்டில் 3 பேர் இருந்தாங்கன்னா 1.5 லிட்டர் ஆயில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் மேக்சிமம். ஒரு மாதத்துக்கு நீங்க எதுல எண்ணெய் ஊற்றி என்ன சமையல் செஞ்சாலும் ஒரு மாதத்துக்கு 1.5 லிட்டர் ஆயில் தான் நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. ஸோ இந்த கணக்கு வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு 15 to 25 ml ஆயில் அப்படிங்கிறது கரெக்டாக போய் சேரும். அதே சமயம் 3 பேருக்கு மேலே அந்த ஃபேமிலியில் இருக்காங்கன்னு வைங்களேன், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. 1.5 லிட்டர் அப்படிங்கிறது 2.5 லிட்டர் அப்படிங்கிற அளவில் வச்சுக்கலாம். ஒரு 6-7 பேர் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, 2.5 லிட்டர் ஆயில் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம ஆயில் கண்டிப்பா சேர்த்துக்கூடாது. ஆக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஆயில் எவ்வளோ? வெறும் 25 கிராம் மட்டுமே. பொதுவாக ஆயில்கள், எண்ணெய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஆயில்கள் இருக்கு. ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், பட்டரு, கடுகு எண்ணெய், கனோலா ஆயில் சொல்லுவோம், சோயாபீன் ஆயில் இருக்கு, இப்போ ரைஸ் பிரான் ஆயில்னு நிறைய வருது, பாம் ஆயில் இருக்கு. ஆக இத்தனை விதமான ஆயில் இருக்கு. ஸோ நம்மளோட முக்கியமான கேள்வி, இந்த ஆயில்ல எந்த ஆயில் நல்லது, எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எதை நம்ம உபயோகிக்கலாம், எதுல நிறைய சத்துக்கள் இருக்கு, எது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்காது அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த கேள்விக்கான விடைக்குள்ள இப்ப போவோம். முதல் விஷயம் ஒரு எண்ணெய் அப்படின்னா அந்த எண்ணெய்க்கு ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் உண்டு. ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னா புகையாகி ஆவியாகும் தன்மை. இதை பத்தி அடுத்து நான் சொல்றேன். ஸ்மோக்கிங் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஆயிலுக்குள்ள என்ன விதமான கொழுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த ஆயிலோட விலைகள் என்ன. ஏன்னா விலையும் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துல ஒரு ஆயில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆயிலோட விலை என்ன. சும்மா ரொம்ப சூப்பரான ஆயில் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தாலும் அதை வாங்கி எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால விலையும் இங்க ரொம்ப முக்கியம். நாலாவது, ஆயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன. ஆக ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட், என்ன கொழுப்புகள் இருக்கு, விலை என்ன, அதுல இருக்க சத்துக்கள் என்ன, இந்த 4 விஷயங்களை வச்சு எது நல்ல ஆயில் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். இப்போ முதல் விஷயமான இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட். இப்போ ஒரு ஆயில் நம்ம சூடாக்குறோம், சூடுபடுத்துறோம் அப்படிங்கும்போது அது ஒரு கட்டத்துல மிக அதிக சூடாகும் போது என்ன ஆகும்னா அந்த ஆயில் உடையும். ஆயில் உடையுதுன்னா அது உடைஞ்சு ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் அப்படின்னு 2 கெமிக்கலா மாறும். அது மட்டும் இல்லாம அப்படி உடையும் போது அக்ரிலமைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் அந்த நேரத்தில் உருவாகும். இந்த மாதிரி ஒரு அதிக சூட்டில் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் உருவாகும். இந்த கெமிக்கல்ல அக்ரிலமைட்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சரை உண்டாகக்கூடிய தன்மை வாய்ந்த கெமிக்கல். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய மற்ற கெமிக்கல்களும் ஆயில் அதி சூடாகும் போது வெளியே வரும். ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறதும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுமே நம்ம உடம்புக்கு தீமை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால எல்லா ஆயிலுக்குமே இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு
டெம்பரேச்சர் உண்டு. இந்த பர்டிகுலர் வெப்பம், இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல ஆயில் ஆவியாக ஆரம்பிச்சிடும், கருப்படிக்க ஆரம்பிச்சிடும், தீய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் கெட்ட கெமிக்கல்கள்லாம் அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஆயில்களுக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் கம்மி, சில ஆயில்களுக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம். ஆக நாம ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப அதிகமா ஆயில காய விடுறோமா அப்படிங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம யூஸ் பண்ற பாத்திரங்களே பாருங்க, அந்த பாத்திரங்கள்லாம் ஓரத்துலலாம் கருப்படிச்சு இருக்கு. இப்ப தோசைகள்லே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓரத்துலலாம் கருப்பா தான் இருக்கும். அந்த கருப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயில் தான். ஏன்னா ஆயில் போட்டதுக்கு அப்புறம் நம்ம சுத்தி தோசை சுத்தி ஆயில் விடுறோம், அந்த தோசை கல்லே இந்த ஆயில் படிஞ்சிருக்கிறதுனால நாளடைவில் அந்த வெப்பம் அதிகமாகி அது உடைஞ்சு போய் ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், அக்ரிலமைட் எல்லாம் போய் அதுல சேர்ந்து அந்த கருப்பு நிறம் ஏற்படுறதுக்கு காரணம் ஆயில் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு மேல சூடாகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த கருப்படிக்குது நம்ம பாத்திரங்கள்ல. அதனால நம்ம பாத்திரங்கள் கருப்படிக்குதுனாவே நம்ம ஆயில முறையா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப தீமை, அந்த ஆயில் நம்ம உடம்புக்கு தீமை விளைவிக்குதுன்னு அர்த்தம். சோ நம்ம பாத்திரங்கள் எல்லாமே கருப்படிக்காம இருந்துச்சுன்னா நம்ம நல்ல முறையில ஆயில் யூஸ் பண்றோம்னு அர்த்தம், நம்ம உடம்புக்கு நல்ல வகையில ஆயில சேர்த்துக்கிறோம்னு அர்த்தம். பொதுவா ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் இதுலலாம் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து கம்மி. சோ இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அதிகமான ஸ்மோக்கிங் பாயிண்ட் எதுல முதல்ல இருக்கும்னா நெய், கீல வந்து மிக அதிக ஸ்மோக்கிங் பாயிண்ட் உண்டு. நெய்க்கு அடுத்து கல்லெண்ணெய், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இதுல எல்லாம் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம். அதையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆயில்களோட ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஆலிவ் ஆயிலுக்கு 350 டிகிரி ஃபாரன்ஹீட், தேங்காய் எண்ணெய்க்கு 350 டிகிரி ஃபாரன்ஹீட், நல்லெண்ணெய்க்கு 410 டிகிரி ஃபாரன்ஹீட், கல்லெண்ணெய்க்கு 450 டிகிரி ஃபாரன்ஹீட், சன்ஃப்ளவர் ஆயில் 450 டிகிரி ஃபாரன்ஹீட், நெய்க்கு 600 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக நம்ம இந்த 3 விஷயங்கள்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு அப்படின்னு குறைவான அளவில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3மே வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த சமயத்துல வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்றோம் அப்படின்னா கல்லெண்ணெயில கொஞ்சம் நெய்யை கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். எந்த ஆயில் நல்லது அப்படிங்கிறதுல ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கொழுப்பு எண்ணெய்கள், என்ன விதமான கொழுப்பு எண்ணெய்கள், ஃபேட்டி ஆசிட் அந்த ஆயில்ல இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ கொழுப்பு எண்ணெய்கள்ல வந்து முதல்ல வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது ஒரு கெட்ட கொழுப்பு எண்ணெய். ஏன் இது கெட்ட கொழுப்பு எண்ணெய் அப்படின்னா இது வந்து நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. அடுத்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பூஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூஃபா வந்து ஓரளவு நல்ல ஃபேட்டி ஆசிட், நல்ல கொழுப்பு எண்ணெய். ஏன்னா இது வந்து ஓரளவு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்குது. ஆனா சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இது ரெண்டுக்கு இடையில இன்னொன்று இருக்கு, அதுதான் மூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுப்பு எண்ணெய் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய மூஃபா தான். இந்த மூஃபா வந்து நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பை ரொம்ப அதிகமா நல்லாவே குறைக்கும். இங்க இருக்கிற எல்லா எண்ணெயிலுமே வந்து இந்த 3மே இருக்கு. சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் இருக்கு. எல்லா எண்ணெயிலுமே இருக்கு. ஆனா எந்த எண்ணெயிலெல்லாம் வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கோ அதெல்லாம் கெட்ட எண்ணெய்கள். எந்த எண்ணெயிலெல்லாம் மூஃபா அதிகமா இருக்கோ அது ரொம்ப நல்ல எண்ணெய்கள். எந்த எண்ணெயிலெல்லாம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கோ அது ரெண்டுக்கு இடையில ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பாருங்க, இதுல கிளியரா புரியும் உங்களுக்கு. எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மூஃபா. அப்புறம் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பூஃபா. அப்புறம் சிவப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கெட்ட ஃபேட்டி ஆசிட், அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இப்போ இந்த சிவப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நல்லது இல்ல, ஏன்னா சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கு, அது இதயத்துக்கு நல்லது இல்லன்னு சொல்லலாம். இதுல முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். இதுல வந்து எல்லாம் முக்காவாசி 92% வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான், வெறும் 6% தான் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அதனாலதான் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இதயத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹெசல்நட் ஆயில், அதை நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஆலிவ் ஆயில் நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. இப்போ ஆலிவ் ஆயில் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. 78% மூஃபான்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதுல இருக்கு. 8% பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. வெறும் 14% தான் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அதனாலதான் ஆலிவ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளிநாட்டினர் பயன்படுத்துவது இந்த ஆலிவ் ஆயில். ஆனா ரொம்ப காஸ்ட்லி, நம்மளுக்கு இது ஒத்து வராது. ஏன்னா 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு
மேல. அடுத்து ஆல்மண்ட், பாதாம் எண்ணெயும் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம அதை யூஸ் பண்றது கிடையாது. ஆனா பாதாம் கிடைக்குது தனியா. அப்புறம் கெனோலா, கடுகு எண்ணெயும் 62% நல்ல கொழுப்பு எண்ணெய்கள் இருக்கு, 31% இந்த ஓரளவுக்கு நல்ல கொழுப்பு எண்ணெய்கள் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இதான் முக்கியம், பீனட், அதாவது கல்லெண்ணெயில வந்து 48% வந்து நல்ல மூஃபா இருக்கு, 34% பூஃபா இருக்கு, வெறும் 18 தான் வந்து சேச்சுரேட்டட் இருக்கு. ஆக கல்லெண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்காவது ஈக்குவலண்டா வருது இங்க. அதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செசாம், அதாவது நல்லெண்ணெயிலுமே வந்து 41% மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், 44% பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், 15% தான் சேச்சுரேட்டட். ஆக இது ரெண்டுமே இதய நோயிலிருந்து எல்லா விஷயத்துக்குமே இந்த ரெண்டுமே சேஃபான எண்ணெய்களா இங்க நம்ம டேபிள்ல பாக்குறோம். இங்க மேல பாருங்க சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில். இப்ப ரீஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயிலுமே வந்து 69% பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, பூஃபா இருக்கு, 79% பூஃபா இருக்கு. ஆனா மூஃபா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பூஃபாவோட மூஃபா நல்லது. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து கல்லெண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் கொடுக்கலாம். அடுத்ததான் வந்து ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் கொடுக்கலாம். நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இங்க பாருங்க, பாம் ஆயில் இருக்கு. பாம் ஆயில் எல்லாம் 52% சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, தேங்காய் எண்ணெயில 92% சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஸோ அதனால பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆக கொழுப்பு எண்ணெய்கள் வச்சு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாங்கிறத முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா விலை பொறுத்த வரைக்கும் ரீஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 150 160 ரூபான்னு இப்போ ரேட் ஏறிடுச்சு. முன்னாடியில கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. கல்லெண்ணெய் 250 ரூபா ரேஞ்சு, இதெல்லாம் ஒரு லிட்டருக்கு சொல்றேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ரேட் அதிகம், 300 ரூபா ரேஞ்சில் நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெயும் லிட்டர் 250 ரூபா ரேஞ்சில் இருக்கு. நெய் லிட்டர் 600 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. கடுகு எண்ணெயுமே ஒரு 250 ரூபா லிட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கு. சோயாபீன் நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கிறதில்ல. பாம் ஆயில் ரொம்பவே சீப்பு, ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப நல்லது கிடையாது. ஆலிவ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே. இப்போ மேலை நாட்டில் வந்து த பெஸ்ட் ஆயில் அப்படின்னு எல்லாரும் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஆலிவ் ஆயிலும் கெனோலா ஆயில் சொல்லக்கூடிய கடுகு எண்ணெயும் தான் ரெகுலரா யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் ரெகுலரா யூஸ் பண்ற ஐட்டம். நல்லெண்ணெயும் அவங்க எப்பயாவது யூஸ் பண்றாங்க. அங்க வந்து நல்லெண்ணெய் வந்து ரேட் அதிகம். நான் பார்த்த வரைக்கும் அமெரிக்காலலாம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியான எண்ணெய் எதுன்னு கேட்டா செசாம் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் தான். வெளிர் நல்லெண்ணெய், அடர்த்தியான நல்லெண்ணெய்னு 2 கலர்ல கிடைக்கும் போல இருக்கு. ஸோ நல்லெண்ணெய் தான் ஃபர்ஸ்ட் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் தான் வந்து ஆலிவ் ஆயில் அங்க ரேட்டு நல்லெண்ணெய்க்கு அடுத்து கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள். அங்க நம்மளுக்கு வந்து சமையல் பொறுத்த வரைக்கும் கல்லெண்ணெயும் நல்லெண்ணெயும் பெஸ்டா தெரியுது. இப்போ ஸ்மோக்கிங் பாயிண்ட் பார்த்துட்டோம், கொழுப்பு எண்ணெய்கள் பத்தி பார்த்தோம், விலை பத்தி பார்த்தோம். கடைசியா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சத்துக்கள். பொதுவா விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள்ல இருந்தானே எண்ணெய் எடுக்கிறாங்க. இப்போ எள்ளோ நிலக்கடலையோ, ஸோ அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா வைட்டமின்கள் இருக்கு, நிறைய மினரல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய கொழுப்பு எண்ணெய்கள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கொழுப்பு எண்ணெய்கள், நான் ஏற்கனவே சொன்னக்கூடிய கொழுப்பு எண்ணெய்கள் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதெல்லாம் விதைகள்ல நார்மலா இருக்கக்கூடிய சத்துக்கள். ஆனா நம்ம எண்ணெய் தயாரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த எண்ணெயை தயாரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எண்ணெயை செக்குல ஆட்டி தயாரிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து கெமிக்கல் ப்ராசஸிங்ல வந்து நம்ம தயாரிக்கிறோம். அந்த முதல் பிரஸ், முதல் செக்குல ஆட்டினாலும் சரி, இல்ல கெமிக்கல் முறையில முதல் பிரஸ் மெஷின்ல பிரஸ் பண்ணி அதை எடுத்தாலும் சரி, முதல் பிரஸிங்ல வந்து என்ன ஆகும்னா எண்ணெயில இருக்கிற முக்காவாசி சத்துக்கள் போயிடும். இப்போ வைட்டமின், மினரல், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய கொழுப்பெண்ணைகள் இது எல்லாமே போயிடும். அது நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் முதல் ப்ரெஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த கொழுப்பு எண்ணெய்கள், ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து முதல் ப்ரெஸ் தான். அடுத்து ரெண்டாவது ப்ரெஸ் போகுது. ஒருவேளை கெமிக்கல், இது வந்து முதல் ப்ரெஸ்னா நம்ம கோல்டு ப்ரெஸ், மரச்செக்கு எண்ணெயில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஆட்டி அதை வந்து டைரெக்டாக புளிஞ்சு நம்மளுக்கு தராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நேரடி பார்வையில் அதை வாங்கும்போது நம்மளுக்கு ஓரளவு நல்ல கொழுப்பு எண்ணெய்களாவது நம்மளுக்கு கிடைக்கிறத என்ஷூர் பண்ணலாம். ஆனால் சம்டைம் அது வந்து கெமிக்கல் ரீஃபைனரிங் அப்படிங்கிற ப்ராசஸிங்க்கு போயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ப்ரெஸ்ல வந்து இந்த ஃபேட்டி ஆசிடோட தன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஃபேட்டி ஆசிடோட முழு சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரீஃபைனிங் பண்ணும்போது. ஸோ அதனால சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு நம்ம கோல்டு ப்ரெஸ் சொல்லக்கூடிய செக்கு எண்ணெய்கள் யூஸ் பண்றது பெஸ்ட். அதுக்கு அடுத்துதான் வந்து ரீஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் செக்ல ஆடுறது வந்து நாமளே கொண்டு போய் கொடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பண்ணிட்டா அது பிரச்சனை இல்லை.
அங்கிருந்து டைரக்டா வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. எனக்கு எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல. ஆக இது வரைக்கும் இந்த 4 விஷயங்களை வச்சு எப்படி எந்த ஆயிலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டேன். கடைசி விஷயத்துக்கு வருவோம். இந்த எண்ணெய்கள் எப்படி நம்ம பயன்படுத்தலாம், பொதுவா எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுக்கு ஆயிலை மிக்ஸ் பண்ணி பயன்படுறது என்னைக்குமே பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து தாளிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப காஸ்ட்லி. அதனால வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். காய்கறிகள் செய்யறோம்னா முதல்ல நம்ம வந்து தாளிச்சு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறோம், அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு கடுகு போடுறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள் போட்டு வதக்குறோம். அப்போ வந்து ஸ்டீம் ஃப்ரையிங் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டீம் ஃப்ரையிங் அப்படின்னா நம்ம வந்து அந்த எண்ணெயை போட்டு ரொம்ப அது காஞ்சி போகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம், கருவேப்பிலைன்னு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே எண்ணெய் லைட்டாக காயும் போதே வந்து இதெல்லாத்தையும் முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து காய்கறிகளும் போட்டு அது வதங்கின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அந்த மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஆவி ஸ்டீம் மூலமாக இது ஃப்ரை ஆகிடும். அப்போ நல்லா குக் ஆகிடும். ஆயிலும் அதிகமாக சூடாகாது, அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு ஆயில் போகாது. ஸோ இந்த முறையில் ஸ்டீம் ஃப்ரைங் பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயில்கள் ஆலிவ் ஆயிலா இருக்கலாம், இல்ல நல்லெண்ணெயா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புளிக்குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்றோம், வத்த குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்றோம், ஊறுகாய் செய்யறதுக்கு யூஸ் பண்றோம், இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம், தோசையில் ஆயில் வந்து கல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றி தோசை ஊத்துறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வகையிலலாம் நல்லெண்ணெயை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ஓகே. அதே சமயம் இந்த எண்ணெய்கள்லாம் வந்து வறுக்கிறதுக்கு டீப் ஃப்ரை பண்ணும் அப்படின்னா வந்து சிக்கன் திடீர்னு ஒரு நாள் பொரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஆயில்கள் ஆகாது. அதுக்கு கல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கல்லெண்ணெயில் கொஞ்சம் நெய்யை கலந்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகப்படுத்துகிறோம். ஸோ அதனால ஆயிலிருந்து பிரியக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட், அக்ரிலினால் போன்ற கெமிக்கல்கள் உருவாகிறத தடுக்கிறோம். அதே சமயம் ஒரு வாட்டி தான் பொரிக்கணும், மறுபடியும் பொரித்த அதே ஆயில திருப்பி நான் தோசைக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு யூஸ் பண்றது நம்ம உடம்புக்கு கெடுதி தான் விளைவிக்கும். அதனால தான் வெளியே வந்து வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா சுட்ட எண்ணெயிலே திருப்பி திருப்பி சுடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது அதை நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளவு தீங்குகள் உடம்புக்கு உண்டாகுதுன்னு தெரியாமே நம்ம சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றோம். ஸோ இதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. நல்ல குவாலிட்டியான ஹோட்டலில் போங்க, ஒரு வாட்டி யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு மட்டுமே போய் நீங்கள் சாப்பிடணுமே தவிர இந்த மாதிரி திருப்பி திருப்பி யூஸ் பண்ண எண்ணெயிலேயே திருப்பி திருப்பி பண்டங்கள் செய்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. அதை நாம் சாப்பிடக்கூடாது. நாம் சாப்பிடாம அதை புறக்கணிச்சாதான் வந்து அவங்களும் வந்து குவாலிட்டியாக நல்ல தரமாக தயாரிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அதே மாதிரி ஆயில் இருக்க சத்துக்கள்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஆயில் அரைக்கும் போது அந்த சீடை அரைக்கும் போது போயிடும் சொன்னேன். அதனால முக்கியமாக அந்த ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்லாம் நம்மளுக்கு தேவை, நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. அதனால அதை நாம வந்து டைரக்டா அந்த சீடையே சாப்பிடலாம். இப்போ பாதாம் இருக்கு பார்த்தீங்களா, பாதாம் வந்து ஒரு நாளைக்கு 15 கிராம்ங்கிற அளவில் ஒரு 5-6 பாதாம் சாப்பிட்டோம்னா அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அது நம்ம விதயத்துக்கு ரொம்ப நல்லது, சிம்பிளான விஷயம். இல்லைன்னா பூசணி விதைகள்லையும் இதே மாதிரி ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட், இது மட்டும் இல்லாமல் எல்லா வைட்டமின்ஸ் மினரல்ஸுமே இந்த சீட்ஸ்ல இருக்கு. ஸோ தாராளமா வந்து நம்ம மாத்திரையா சாப்பிடாம இந்த மாதிரி விதைகள், நட்ஸ் மூலமா நம்ம இதுல இருக்க எண்ணெய்கள் மூலமா நம்மளுக்கு இந்த இதயத்துக்கு தேவையான அந்த சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக இதுவரைக்கும் எண்ணெய்கள் குறித்த பல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து தேங்காய் எண்ணெயை நான் விட்டுட்டேன். ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் மிக அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த பழக்கம் கிடையாது. அது வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா தேங்காய் எண்ணெயில நிறைய சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறத நம்ம பார்த்தோம். கெட்ட ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு எண்ணெய்கள் இருக்கு. அதனால தேங்காய் எண்ணெயை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனா தேங்காய் எண்ணெய்க்கு வேற சில சூப்பர் குணங்கள்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். until then goodbye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.